சிறகடிக்க மாசி சீரியலில் வீட்டு பிரச்சனை எப்போது எப்படி முடியும் என்பது தெரியல. ஏமாற்றி கையெழுத்து போட்ட மனு ஜோலியாக ஸ்டோர் ரூமில் படிப்பது, சாப்பிடுவது, ரோகிணியுடன் ஜோலியாக இருப்பது என இருக்கிறார். ஆனால் வீட்டு பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாமல் முத்து மீனா கடனை அடைக்க போராடி வரார்கள். முத்து கடனை அடைக்க தன்னிடமுள்ள 2 காரையும் வேனையும் விட்டுடலாம் என்ற முடிவில் இருக்கிறார். ரவியும் முத்து மீனா மட்டுமே தனியாக வந்து பணம் சேர்க்கிறார்கள், கஷ்டப்படுறார்கள் என வருத்தப்படுகிறார். அப்போதுதான் ஸ்ருதியிடம் இந்த ரெஸ்டாரண்ட் மீது லோன் வாங்கலாமா என ரவி கேட்க அவரும் வந்து ஓகே சொல்கிறார். இந்த நிலையில இன்று எபிசோட்ல பாத்தீங்கன்னா விஜயா அண்ணாமலையிடம் தான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பரதநாட்டிய கிளாஸ் எடுக்க போகிறேன் என கூற அண்ணாமலை வேண்டாம்னு சொல்கிறார். அதே போல முத்து மீனாவின் அம்மா என எல்லாருமே வேலைக்கெல்லாம் வந்து போக வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் விஜயா கேட்பதாக இல்லை. அடுத்து வந்து ரோகிணி மற்றது அவரது அம்மா வீட்டில் சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது சீரியல்ல மாமியார் மருமகள் சண்டை காட்டப்படுகிறது. மாமியாரை மருமகள் அடித்து விடுகிறார். அதை பார்த்த ரோகிணி அப்படித்தான் என் மாமியாரை அடிக்க முடியலை என கோபமாக இருக்கிறது. என்னை அவமானப்படுத்தி அவரை பலாருன்னு நான் அடிக்க முடியவில்லை, என்னை அவ்வளவு அசிங்கப்படுத்தினார் என கோபமாக கூறுகிறார். இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்.